இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். இதுதான் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிற வேத வசனம். கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்போ அவர் பலவீனர்களுடைய பலவீனங்களை தாங்குகிற தேவனா இருக்கிறது தான் இங்கே ஆசா பாருங்க சொல்றார், பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் சொல்றார். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். அப்போ தேவனை நோக்கி எங்களுக்கு துணை நில்லும், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்திலே ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும். அப்போ கர்த்தர் நம் தேவனாக இருக்கும்போது மனுஷன் நம்மை மேற்கொள்ள தேவன் விடமாட்டார். ஏன்னா அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்கள தேவன் ஒரு பொழுதும் அவர் கைவிட மாட்டார். அவரையே நம்பி இருக்கிறவர்கள் முகங்கள் ஒரு பொழுதும் வெட்கமடைவதில்லை. ஏன் இந்த ஆசாக்கு இப்படி ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்தார்னா, ஆசாவின் தகப்பனாகிய அபியா இறந்த உடனே அவருடைய அதற்கு பிறகு இந்த ஆசா தான் ராஜாவாகிறார். இந்த ஆசா ராஜா என்ன பண்ணுறாரு, கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையானதையும் செம்மையானதையும் செய்கிறாரு. அந்நிய தேவர்களுடைய பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை எல்லாம் உடைத்து விக்கிரக தோப்புகளை எல்லாம் வெட்டி தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின் கற்பனைகளை எல்லாம் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்தான்னு பார்க்குறோம். அப்போ யூத ஜனங்கள் வழிவிட்டு விலகாதபடி அந்நிய விக்கிரகங்களை பின்பற்றி அவங்க வழி தப்பி போகாதபடிக்கு இந்த ஆசா அந்த விக்கிரகங்கள் தோப்புகளை எல்லாம் அவர் அழித்து போட்டார்னு பார்க்குறோம். தன் ஜனங்களுக்கு கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை எல்லாம் கற்பித்து வந்தார்னு பார்க்குறோம். அப்படி இருக்கவே தான் இந்த ஆசாவுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். அவர் ஜெபிக்கும் போது அவர் ஜபத்துக்கு அவர் செவி கொடுத்து அவர் விண்ணப்பத்துக்கு அவர் பதில் தருகிறார்னு பார்க்குறோம். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஏன் இப்படி சொல்கிறார், இவர் பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது லேசான காரியம்னா, அவர்களுக்கு அதாவது யூத ஜனங்களுக்கு விரோதமாய் ஆசாவுக்கு விரோதமாய் எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்களை சேர்ந்த சேனைகளோடு 300 ரதங்களோடும் புறப்பட்டு மராசே என்ற இடத்துல இவங்களை சுற்றிலும் முற்றுகையிடுறாங்க. அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிர்பட்டு புறப்பட்ட பின் மராசேவுக்கு அடுத்த செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்கிலே யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறாங்க. அணிவகுத்து நிற்கும் போது கர்த்தரை நோக்கி ஆசா இந்த விண்ணப்பத்தை வைக்கிறார், பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ஆகவே கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும்னு சொல்லி கூப்பிடுக்கிறத பார்க்குறோம். தேவன் நமக்கு துணைன்னு இருக்கணும்னா நமக்கு என்ன தேவைன்னா தேவனுடைய கிருபை மாத்திரம் இருந்தால் போதும்னு 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தில் பார்க்கும்போது இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார் பாருங்க. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும். இங்கே பவுல் அப்போஸ்தலனுக்கு சரீரத்திலே ஒரு பலவீனம் இருந்தது, அது சாத்தான் கொட்டு முள்ளா இருந்தது. அவர் 3 முறை கர்த்தரிடத்தில் ஜெபித்தோம், அவருக்கு பதில் வராமல் இருக்கு. அப்போது கர்த்தர் அவர் நோக்கி சொல்கிற வார்த்தை என்ன, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும்னு சொல்கிறார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அப்போ என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லும்போது அங்கே அவர் எப்படி கர்த்தரை விசுவாசிக்கிறாருன்னு பாருங்க. நான் மிகவும் சந்தோஷமாக இதில் மேன்மை பாராட்டுவேன், இந்த பலவீனத்திலையும் நான் கர்த்தரை மேன்மை பாராட்டுவேன்னு சொல்லி கர்த்தரை அங்கே உயர்த்துக்கிறத பார்க்குறோம். அதே 2 கொரிந்தியர் 12:10 பாருங்க, நான் பலவீனமாக இருக்கும்போது பலம் உள்ளவனாக இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பத்திலும் இடுக்கத்திலும் நான் பிரியப்படுகிறேன். அப்போ எந்த ஒரு சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு விலகாதபடி கர்த்தரை மாத்திரம் அவர் பற்றி கொண்டு தேவனிடத்தில் அவர் பிரியமாக இருந்தார்னு பார்க்குறேன். இன்றைக்கி நமக்கும் அப்படிப்பட்ட பலவீனங்கள், பாடுகள், போராட்டங்கள் வரும்போது நம்ம கர்த்தரை விட்டு விலகாதபடி அவர் பேரிலே நாம் பற்றுதலாக இருந்து அவரை மாத்திரம் விசுவாசித்து அவர் கிருபை நமக்கு போதும் என்று நாம் விசுவாசத்தோடு இருக்கும்போது கர்த்தர் நம்மையும் எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாப்பார். எரேமியா 1:19 பாருங்க, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடு இருக்கிறேன். இங்கே எரேமியாவுக்கு கர்த்தர் பேசுகிறார். அந்த இஸ்ரேல் யூத ஜனங்களுக்கு ராஜாவாக இருந்த அந்த சிதேக்கியா ராஜா
ஜனங்களை தவறான வழியில் விக்கிரக வழியில் நடத்துறதுக்கு கர்த்தர் அவர் மேலே கோவப்படுறாரு. அதுக்கு எதிராக தான் எரேமியா தீர்க்கதரிசியை தெரிந்து கொண்டு அவனுக்கு எச்சரிப்பின் வார்த்தை அந்த ராஜாவுக்கும் அந்த மனுஷர்களுக்கும் அனுப்புகிறாரு இல்லையா. அப்போ தான் சொல்கிறாரு, அப்போ அவர் நான் சிறியவனாக இருக்கிறேன், சிறு பிள்ளையாக இருக்கிறேன், நான் எப்படி போய் ராஜாவிடத்தில் இதை சொல்லுவேன்னும் போது அந்த எச்சரிப்பின் வார்த்தைகளுக்கு எல்லாம் எப்படி இருக்கணும்னும் போது நான் உன்னோடே இருக்கிறேன்னு சொல்கிறாரு. நான் உன்னை அவர்கள் மேற்கொள்ள நான் விடமாட்டேன்னு சொல்லி கர்த்தர் அங்கே எரேமியாவுக்கு வாக்கு பண்ணுகிறத பார்க்குறோம். இன்றைக்கி கர்த்தரை நம்பி விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை உங்கள் சத்துருக்கள் மேற்கொள்ள அவர் விடமாட்டார், உங்களை அவர் கைவிட மாட்டார், உங்களோடு கூட இருந்து யுத்தங்களை மேற்கொண்டு உங்களுக்கு ஜெயத்தை தர தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என்ன சகரியா 2 சொல்லுது, உங்களை தொடுகிறவன் என் கண் மணியை தொடுகிறான்னே சொல்கிறார். அப்போ உங்களை தொட்டால் அவரை தொடுறதுக்கு சமம். அப்போ அவர் தன் பிள்ளைகளை தொடும்போது அவர் அதுக்கு எப்படி பதில் தரணுமோ கர்த்தர் அவர்களுக்கு பதில் செய்வார். சங்கீதம் 34:6 சொல்லுது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார்னு பார்க்குறோம். சிறுமைப்பட்ட நிலையிலே, எளிமையான நிலையிலே, அவர்களுக்கு உதவுவார் ஒருவரும் இல்லாத நிலையில் இருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்கிறாரு, அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது அவர் நமக்கு எல்லா இடுக்கன்னா துன்பத்திலிருந்து நம்மை நீங்களாகி ரட்சிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சங்கீதம் 22:5 அதான் சொல்லுது, உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள்னு தாவீது சொல்கிறார். அப்போ கர்த்தரை நோக்கி நீங்கள் நம்பி அவரை அழைக்கும் போது உங்கள் முகத்தை கர்த்தர் ஒருபோதும் வெட்கமடைய விடமாட்டார். ஏன்னா சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். ரதங்களையும் குதிரைகளையும் குறித்து எல்லாரும் மேன்மை பாராட்டலாம், தங்களுக்கு இருக்க பலத்தை வச்சு, பண பலத்தை வைத்து, தனக்கு இருக்கிற எல்லாம் பேர் புகழை வைத்து கூட உங்களுக்கு எதிராக நடக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்கிறாரு, அவருடைய நாமத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்டும் போது, கர்த்தருடைய நாமம் உன்னத நாமம், அது உயர்ந்த நாமம், அந்த நாமத்திலே நமக்கு விடுதலை உண்டு. அப்போ எப்படிப்பட்ட போராட்டம் நம் வாழ்க்கையில் இருந்தாலும் அவர் நாமத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்டும் போது கர்த்தர் நம்மை அங்கே விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ரோமர் 8:31 சொல்லுது, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார், நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்னு சொல்லுங்க. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார், அதனால் நமக்கு விரோதமாய் ஒருவரும் நிற்க முடியாது. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நீங்கள் தாவீது சங்கீதம் 120:1 சொல்லுகிறத பார்க்குறோம். தாவீதை சத்துருக்கள் துரத்தும் போதெல்லாம் அவர் தேவனை மாத்திரம் பற்றி கொண்டிருந்தார். அவர் தேவனை தன் வலது பாரத்தில் வைத்ததினால் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்கிறார். நெருக்கப்படும் நேரத்திலெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நெருங்கி வந்து அவருக்கு உதவி செய்தார்னு பார்க்குறோம். சங்கீதம் 50:15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்னே கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய்ன்னு சொல்கிறார். அப்போ ஆபத்து நாளில் கர்த்தர் நம்மை விடுவிக்கும் போது நம் தேவனுடைய நாமத்தை துதித்து நாம் மகிமைப்படுத்த கடவோம். என்ன சங்கீதம் 37:5 சொல்லுது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து. சரி, உங்களுக்கு பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள், பலவீனங்கள் எது இருந்தாலும் உங்கள் வழியை முதலாவது கர்த்தருக்கு ஒப்புவீங்க. அப்போ கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 9:19 சொல்லுது, எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடிக்கு ஜாதியார் உம்முடைய சமூகத்திலே நியாய தீர்ப்பு அடைய கடவர்கள்னு இங்கே தாவீது சொல்கிறார். மனுஷன் பலன் கொள்ளாதபடிக்கு அவனுக்கு நீங்கள் நியாயம் செய்யுங்கப்பா, உங்களுடைய சமூகத்திலே நியாயம் தீர்க்கப்படணும்னு சொல்லி. ஏன்னா அவர் நித்திய நியாயாதிபதியாக இருக்கிறார், அவருடைய கரம் நீதியினால் நிறைந்து இருக்கிறது இல்லையா. அவருடைய கரம் நம்மை ஸ்திரப்படுத்தும். அவர் நம் கரத்தை பற்றி கொண்டார்னா நம்மை ஒருபோதும் அவரை விடமாட்டார், அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார் இல்லையா. இன்னைக்கு ஆசா ராஜாவுக்கு எப்படி அந்த யுத்தத்திலே ஒரு ஜெயத்தை கொடுத்தாரோ, இன்றைக்கும் நம்முடைய போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் நாம் அவரை மாத்திரம் நம்பி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் போது, அவரையே நம்ம சார்ந்து இருக்கும்போது, நம்முடைய பலவீனங்களில் நாம் பலன் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, பலன் அற்றவர்களுக்கும் அவர் உதவி செய்ய நல்ல பெரிய தேவனாக இருக்கிறார் இல்லையா. அது அவருக்கு லேசான காரியம், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நீங்கள் அறிக்கையிட்டு ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலையும் பலத்த கிரியைகளை செய்து உங்கள் தலையை என்னாலும் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக அவர் உயர்த்துவார். உங்கள் பலவீனங்களை அவர் தாங்குவார். அவர் கிருபை உங்களுக்கு போதும் என்று விசுவாசியுங்கள். ஆமேன்.